நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு இடத்த பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் மிக முக்கிய தெய்வங்களில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிற இந்த பகவதி அம்மன் கோவில். பகவதி அம்மன் தோன்றிய இடம் சோட்டானிக்கரை இல்லைங்க. வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அன்னை பராசக்தி தாய் அவர்கள் மும்மூர்த்திகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஜோதி உருவாய் நின்று காட்சி தந்ததால் ஜோதிநக்கரை என்ற இயற்பெயரை கொண்டது இன்றைய சோட்டானிக்கரை. சோட்டானிக்கரை பகவதி அம்மனின் தனி சிறப்பு என்னவென்று தெரியுமா? ஒரே ரூபத்தில் அம்மன் 3 தேவியாய் காட்சி தரதாக கூறப்படுகிறது. அதாவது அன்னை பிரம்ம முகூர்த்தத்தில் கல்வியை தரும் சரஸ்வதியாக வெண்ணிற ஆடையிலும், மாலையில் சௌபாக்கியம் தரும் அன்னை மகாலட்சுமியாக ஆள் சிகப்பு நிற ஆடையிலும், இரவில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கையாக கருநீல வண்ண உடையிலும் காட்சி தரதாக கூறப்படுகிறது. முப்பெரும் தேவிகளும் சோட்டானிக்கரைக்கு வர காரணம் ஆதிசங்கரரின் தவத்தின் பலனாய் அன்னை பிரம்ம முகூர்த்தத்தில் சரஸ்வதி தேவியாக சோட்டானிக்கரைக்கு வந்து போவதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆதிவாசியின் தலைவன் கண்ணப்பனின் பாசமான மகள் பவளம் வளர்த்த பசுவும் கன்றும் மகாலட்சுமியாக காட்சி தரதாக கூறப்படுகிறது. மேலும் ஆதிவாசியின் தலைவன் கண்ணப்பன் அன்றைய காலத்தில் உயிர் பலி கொடுத்ததின் காரணமாக அன்னை பகவதி அம்மன் வனதேவியின் தெய்வமாக பத்ரகாளியாக உருவெடுத்ததாக கூறப்படுகிறது. இங்கு அனுதினமும் அதிகமாக கூறப்படுகிற ஒரே மந்திரம் அம்மே நாராயணா. இந்த மந்திரம் ஏன் அதிகமாக ஒலிக்கப்படுகிறது என்று தெரியுமா? அன்னை ஒரு பகுதி நாராயணியாகவும் மறுபகுதி நாராயணனுமாகவும் உணர்த்தவே இந்த மந்திரம் அனுதினமும் முழங்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. அன்னை பகவதி அம்மன் இந்த 3 அவதாரங்களோடு வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தந்து அமைதியின் அடையாளமாயிருந்து அருள்பாலிக்கும் இடம்தான் இந்த மேல்காவு பகவதி அம்மன் பகுதி. அது மட்டுமல்ல, அன்னை பகவதி தாய் அவர்கள் உக்கிரத்தின் உச்சமாய் தீய சக்தியே கதிகலங்கும் அளவிற்கு அக்னி பிளம்பாய் மகா காளியாய் அவதரித்து இருக்கும் ஒரே இடம்தான் கீழ்காவு பகுதி. இங்கு ஆதிகாலத்தின் ஆதிவாசி தலைவன் கண்ணப்பன் காட்டில் இருந்த ஒரு அம்மனுக்கு உயிர் பலி கொடுத்து வணங்கியதின் பலனாக தீய சக்திக்கு எதிர் சக்தியாக அன்னை பகவதி அம்மன் இருந்து மக்களை காத்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு காலம் வரைக்கும் கீழ்காவு பகுதி பத்ரகாளி அம்மனுக்கு உயிர் பலி கொடுத்து குருதியால் குருதி பூஜை நடத்தப்பட்ட அம்மனுக்கு இன்று வரைக்கும் உயிர் பலி தடை செய்து செந்நிற குங்குமத்தால் குருதி பூஜை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. குருதி பூஜை நடக்கும் அந்த இடத்தில் பில்லி, சூனியம், பேய் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது தானாகவே சுய நினைவை இழந்து பேய், பில்லி, சூனியம் இவற்றின் பிடியில் இருப்பவர்கள் தலைவிரி கோலமாக ஆடுவார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களை பத்ரகாளி அம்மன் அருளால் அவர்கள் உடலில் இருக்கும் தீய சக்தியை அம்மனின் குருதி பூஜையின் போது மகா காளியிடம் சத்தியம் செய்து கொண்டு, நான் இந்த உடலை விட்டு செல்கிறேன் என்று தீய சக்தியை ஆணியில் அடைத்து அருகில் இருக்கும் மரத்தில் இறக்கி கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இங்கு அனுதினமும் நட்பகலிலும் இரவிலும் குருதி பூஜையின் போது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கும் ஒரு இடமாக இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கீழ்காவு பகுதி விளங்குகின்றது.